பூமிக்கு கீழ் வாழ்க்கை. இந்த வருஷம் வெயில் காலம் பயங்கரமா இருந்துச்சு. இந்த வெயில் காலத்துல வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அந்த ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு ஆத்துல இருக்கிற தண்ணியை கூட வத்தி போச்சு. இப்போ அந்த ஆத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கிறது இல்ல. தண்ணி இல்லைங்கிறதுனால பறவைங்க எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மதிய நேரம் துணிக்குருவி, சோட்டுக்கிளி, சிச்சு காக்கா, லூசிபுரா, மகிக்கழுக எல்லாரும் கோயிலுக்கு வெளியில இருக்கிற ஒரு மரத்தோட நிழல்ல வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லார்கிட்டயுமே துணி, ஐயோ என்ன வெயில்டா இது, வீட்டுக்குள்ள இருக்கலான்னு பார்த்தா அனல்ல வெந்து வெந்து போய் வேர்வை ஊத்துது, வெளியில வரலான்னு பார்த்தா சூடான காத்துதான் வீசுது, இந்த வெயில் காலத்துல நம்ம எல்லாருமே சாக போற போல. ஆமா டோனி, என் மளிகை கடையில இருக்கிற பொருட்கள் எல்லாம் இந்த வெயிலுக்கு வீணா போகுது, யாரும் வந்து வாங்கவும் மாட்டேங்கிறாங்க, வெயில்ல என்னால உட்காந்து வியாபாரமும் செய்ய முடியல, குளிர்ச்சியா ஒரு இடம் இருந்தா நல்லா இருக்கும். இந்த வெயில்ல குளிர்ச்சியான இடத்துக்கு எங்க போறது சோட்டோ, நம்ம ஊரே நல்லா அனல்ல வெந்துகிட்டு இருக்கு, ஆத்தங்கரையோரமா முதல்ல போய் உக்காந்தலாவது சில்லுன்னு காத்தடிக்கும், இப்ப அங்கேயும் தண்ணி இல்ல, அதனால அங்க வீசுற காத்தும் சூடாதான் இருக்கு. ஆமாங்க மகி, தண்ணி பிரச்சனை வேற, பசங்க பாவம் இந்த வெயில் தாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க, பின்ன பெரியவங்க நம்மளாலே தாங்கிக்க முடியலையே, பசங்க எப்படி தாங்கிப்பாங்க சொல்லுங்க. அப்போ சிச்சு காக்கா சோகமா, உங்க கஷ்டம் உங்களுக்கு, ஏன் கஷ்டம் எனக்கு, இந்த அனல் தாங்க முடியாம ராத்திரி முழுக்க ஏசி போட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன், அதுக்கப்புறம் ஈபிக்கார வந்து கரண்ட் பில்ல காட்டுறான், 10,000 ரூபான்னு வந்திருக்கு, இந்த வெயிலுக்கு ஏசி போடாம உட்காரவும் முடியல, அதுக்குன்னு இந்த ஈபி பில்ல கட்டவும் முடியல. நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா காசு செலவு பண்ணணும்னா மட்டும் கஷ்டப்படுற, வெயிலுக்கு நீயாவது ஏசியில இருக்க, எங்களுக்கெல்லாம் அந்த குடுப்பனையும் கிடையாது, என்ன பண்றது? துணி குளிச்சு ஏதாவது இடம் இருந்தா சொல்லு, நானும் உங்க கூட சேர்ந்து வந்து அங்கேயே உக்காந்துக்கிறேன். பெரியவங்க எல்லாரும் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வீட்டுல உக்காந்துட்டு இருந்த பசங்களான புஜ்ஜி குருவி, பன்னு கிளி, சின்ன காக்கா 3 பேருக்கும் ரொம்ப போர் அடிச்சுது. ஏன்னா அவங்களால வெளியில போய் விளையாட முடியல. டேய் பன்னு, சின்ன, வீட்டுக்குள்ள இருந்து இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா, பேசாம எல்லாரும் வெளியில போய் கொஞ்ச நேரம் விளையாடலாமா? என்னது, வெளியில போய் விளையாடுறதா? புஜ்ஜி, உனக்கு மூளை ஏதாவது கெட்டு போச்சா? வெளியில நம்மள எரிச்சுற மாதிரி நெருப்பு இருக்கு, அதாவது வெயில. ஆமா புஜ்ஜி, வெயில போய் விளையாடணும்னா அப்புறம் வேர்க்கும், வேர்த்தா அப்புறம் பசிக்கும், பசிச்சா ஏதாவது சாப்பிடணும் போல தோணும், அதுக்கு பதிலா சாப்பிட்டு ஏதாவது குளிர்ச்சியா இருக்கிற இடத்துல உக்காந்துக்கலாம்ல. அப்ப புஜ்ஜி யோசிச்சு பார்த்துட்டு, குளிர்ச்சியான இடமா அப்படின்னா நம்ம ஊர் எல்லையில ஒரு குளம் இருக்குல்ல, அதான் வத்தி போச்சு, அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மாமரம் இருக்கு, அந்த மாமரம் பெருசா இருக்கிறதுனால அதுக்கு கீழே நிழலா இருக்கும், அங்க சில்லுன்னு காத்து வீசும், நம்ம எப்பவுமே அங்கதானே விளையாடிக்கிட்டு இருப்போம், அப்ப இன்னைக்கும் போய் அங்கேயே உட்காந்துக்கலாம், சில்லுன்னு காத்தடிக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். அது கேட்டு பன்னு கிளியும், அட ஆமால, இப்போ மேங்கோ சீசன் வேற, மாமரத்துலனா அப்போ நிச்சயமா மாம்பழமும் காய்ச்சிருக்கும், மரத்துல ஏறி மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே நிழல உக்காந்துக்கிட்டு சாப்பிடலாம். ஐய், மாம்பழமா, எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா மரம் ஏற வராதே, யாரு மரத்துல ஏறி பறிப்பாங்க? நான் ஏறேன்டா, எனக்கு மரம் ஏற நல்லா வரும், எவ்வளவு மாம்பழம் வேணுமோ அவ்வளவு மாம்பழத்தையும் பறிச்சு கீழே போடுறேன், சாப்பிடலாம், சரியா? சரி வாங்க, லேட் பண்ண வேண்டாம், சீக்கிரமா போலாம். அப்படி பசங்க எல்லாரும் அம்மாக்கள் பேசுறது பேசட்டும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாம ஊரோட எல்லையில அந்த காஞ்சி போன குளத்துக்கிட்ட போனாங்க. அந்த குளத்தங்கரையில ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு. எல்லாரும் அங்க போய் அந்த மாமரத்தோட நிழல்ல கீழே உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களாடா, நான் தான் சொன்னேன் இந்த மரம் பெருசு, இந்த மரத்தோட கீழே நிறைய நிழல் இருக்கும் அப்படின்னு. ஆமா புஜ்ஜி, அது மட்டும் இல்ல, கொஞ்சம் மேல பாரு, இந்த மாமரத்துல எவ்வளவு மாம்பழம் காய்ச்சி தொங்குது அப்படின்னு. லேட் பண்ணாம மரத்துல ஏறு, ஒவ்வொரு பழமா பார்த்து பறிச்சு போடு, நல்லா உக்காந்து சாப்பிடலாம். ஆனா பாத்து புஜ்ஜி, கிளைய இறுக்கமா பிடிச்சுக்கோ, வெயில் காலம்ல கிளையெல்லாம் காஞ்சி போயிருக்கோம். நீங்க பயப்படாதீங்கடா, நான் பத்திரமா ஏறி பத்திரமா இறங்கிடுவேன், நான் மேல இருந்து பறிச்சு கீழே போடுறேன், மாம்பழத்தை கேட்ச் பிடிங்க. துணிக்குருவி ரொம்பவும் உற்சாகமா அந்த மாமரத்துல ஏறினா. உயரத்துல இருக்கிற எல்லா மாம்பழத்தையும் பார்த்து சரியா பறிச்சு அத கீழே போட்டுக்கிட்டு இருந்தா. கீழே சின்னவும் பன்னுவும் அத கேட்ச் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் புஜ்ஜி நின்னுகிட்டு இருந்தா அந்த கிளை கொஞ்சமா அசைச்சுது. அப்போ புஜ்ஜி பதட்டமா, ஐயோ இந்த கிளை ஏண்டா இப்படி வழுக்குது? ஐயோ புஜ்ஜி பாத்து, இறுக்கமா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி புஜ்ஜி இறுக்கமா பிடிக்கிறதுக்குள்ளாரியே அந்த கிளை அப்படியே உடைஞ்சு போச்சு. பாவம், மரத்துக்கு மேல இருந்து புஜ்ஜி அப்படியே ஸ்லோ மோஷன்ல கீழே வந்து விழுந்துகிட்டு இருந்தா. அம்மா, பன்னு,
சின்னு, நான் கீழே விழுந்துகிட்டு இருக்கேன், காப்பாத்துங்கடா டேய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ்வளவு உயரத்துல இருந்து புஜ்ஜி கீழே விழும்போது ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவ விழுந்த இடத்துல ஒரு பள்ளமாகி அவ அந்த பள்ளத்துக்குள்ள போயிட்டா. அதாவது புஜ்ஜி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல, அங்க இருக்கிற தர அந்த அளவுக்கு சாஃப்ட் போல. புஜ்ஜி கீழே விழுந்ததும் ஒரு பெரிய பள்ளமே அங்க உருவாயிடுச்சு. பன்னு சின்னு 2 பேருமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பன்னு பயந்து போய், புஜ்ஜி என்னாச்சு உனக்கு, எங்க போயிட்ட நீ பாதாளத்துல? ஐயோ என்னடா பன்னு இது, இவ்வளவு பெரிய பள்ளத்துல புஜ்ஜி எப்படி விழுந்தா? ஐயோ புஜ்ஜி உயிரோட இருக்காளோ செத்துட்டாலும் தெரியலையே, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது எனக்கு கொன்னே போட்டுருவாங்க. டேய் நீ வேற சும்மா இருடா, அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. புஜ்ஜி எங்க போயிருப்பான்னு தெரியலையே. புஜ்ஜி புஜ்ஜி அடியே புஜ்ஜி, குரலு கொடு, இருக்கியா இல்ல போய் சேர்ந்துட்டியா? அப்போ புஜ்ஜி பள்ளத்துக்குள்ள இருந்து, டேய் பன்னு நான் இருக்கேன்டா, எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன். ஆனா இங்க ஏதோ அதிசயமா இருக்குடா. அதிசயமா? என்ன அதிசயம்? பேய் ஏதாச்சும் இருக்கா? டேய் பேய் இல்லடா, இங்க வெயில் காலம் மாதிரியே இல்ல, இது பனிக்காலம் மாதிரி இருக்கு. சுத்தி ஒரே ஐஸ் கட்டி பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு, குளிருதுடா. நீங்க 2 பேரும் கீழே இறங்கி வந்து பாருங்க, அப்பதானே உங்களுக்கு தெரியும். பன்னு கிளி ஆச்சரியமா, என்னது குளிருதா? இந்த கிளைமேட்ல உனக்கு எப்படி புஜ்ஜி குளிர் எடுக்குது? சரி இரு, நானும் இறங்கி வரேன். டே சின்னு நீயும் வாடா. அப்படி பன்னு சின்னு 2 பேருமே கண்ணு மூடிக்கிட்டு அந்த பள்ளத்துக்குள்ள இறங்குனாங்க. உள்ள போனவங்களுக்கு ஒரு அதிசய காட்சி அங்க காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த இடத்த பார்த்த உடனேயே சின்னு ரொம்பவே பயந்துட்டான். அட டேய் என்னடா இது, நாம எங்கேயாவது சொர்க்கத்துக்கு வந்திருக்கோமா என்ன? பன்னு அந்த இடத்த பார்த்து ஆச்சரியமா, ஆமாண்டா, பூமிக்கு கீழே இப்படி ஒரு குளிர்ச்சியான இடம் இருக்கா? மேல கூரை கீழே தர எல்லாமே ஒரே ஐஸ் கட்டியா இருக்கு. ஆமாண்டா, இத நம்பவே முடியல. மேல அப்படி வெயில் அடிக்குது, ஆனா பூமிக்கு கீழே இப்படி ஒரு ஐஸ் உலகமே இருக்கு. இது ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா மேல வெயில விட இந்த குளிர்ச்சி நல்லா இருக்குல்ல? ஆமா புஜ்ஜி, இப்ப நம்ம ஏசி ரூம்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எங்க அம்மா வீட்ல ஏசி போட்டு கரண்ட் பில் அதிகமாயிடுச்சுன்னு ஏசியை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ நமக்கு ஃப்ரீயாவே ஏசி கிடைக்குது. டேய் இது ரொம்ப பெரிய விஷயம், இத நாம மட்டும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஊர்ல நம்ம அம்மாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட போய் சொல்லலாம். அப்போ ஊர்ல இருக்கிற எல்லாருமே இங்க வந்து உக்காந்துப்பாங்க. எல்லாருக்கும் வெயில் கஷ்டமே இருக்காது. ஆமாடா, நீ சொல்றது உண்மைதான். எல்லாருமே இனிமே இந்த வெயில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இங்க வந்து உக்காந்துக்கலாம்டா. அப்படி பசங்க 3 பேரும் அந்த பள்ளத்தை விட்டு வெளியில வந்து வேகமா அவங்க அம்மாங்க கிட்ட விஷயத்த சொல்ல போனாங்க. அங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பசங்க ரொம்பவே ஆச்சரியமா அவங்க எல்லார்கிட்டயும் போய், அம்மா அம்மா சீக்கிரமா வாமா, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு புது உலகத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன புச்சி, எங்க போயிருந்தீங்க? வெயில்ல விளையாடுனீங்களா? உங்களுக்கு வேர் தோத்திக்கிட்டு இருக்கு? ஐயோ ஆண்டி, அது வேர்வே இல்ல, எங்களுக்கு குளிருது. அந்த குளத்துக்கு பக்கத்துல பூமிக்குள்ள ஒரு உலகம் இருக்கு, அது ஐஸ் கட்டியால நெறிஞ்சு போயிருக்கு. அதுக்கு சிச்சு காக்கா, என்னது ஐஸ் கட்டியா? என்ன பசங்களா எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? வெயில்ல விளையாடுனீங்கல்ல, அதான் மூளை கலங்கி போயிருக்கு போல. போங்க போங்க, போய் வீட்டுக்குள்ள ஓய்வு எடுத்துக்கோங்க. ஐயோ அம்மா, நாங்க சொல்றத நம்புங்க, நாங்க எங்க கண்ணார பார்த்தோம். அங்க ஃப்ரீ ஏசி ரூமே இருக்கு, அங்க போய் உக்காந்துக்கிட்டா நமக்கு கரண்ட் பில்லே வராது. சிச்சு காக்கா கரண்ட் பில்லு இருக்காது அப்படின்னு சொன்னதை கேட்டு, என்னது கரண்ட் பில்லு இருக்காதா? அப்ப அது உண்மையிலேயே நல்ல இடமா தான் இருக்கணும். டோனி வா, அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு போய் பார்க்கலாம். சரி சரி வாங்க, பசங்க புதுசா ஏதோ கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்றாங்கல்ல, போய் பார்த்தா தானே தெரியும் அது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு. பறவைங்க எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லி பசங்க பின்னாடியே அந்த மாமரத்துக்கிட்ட போய் பார்த்தப்போ உண்மையிலேயே அந்த மரத்து கீழே ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சு. என்ன இது, இங்க இவ்வளவு பெரிய பள்ளம் எப்படி வந்துச்சு புஜ்ஜி? நான் தான் சொன்னலமா, இந்த பள்ளத்துக்குள்ளதாமா நான் போனேன். நீங்களும் வாங்க, இந்த பள்ளத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. சரி அப்படின்னு சொல்லி அத்தனை பறவைங்களும் அந்த ஓட்ட வழியா அந்த பூமிக்குள்ள போய் பார்த்தாங்க. உள்ள போய் பார்த்தா வெளியில வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா உள்ள ஏதோ இமயமலையில இருக்கிற அளவுக்கு ஒரே பனி பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. குளிர்ச்சியா காத்தோ வீசிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் ஆச்சரியமா, என்ன இது ஆச்சரியம், வெளியில வெயில் காலமா இருக்கு, ஆனா உள்ள வந்து பார்த்தா பனிகாலமா இருக்கு. ஆமா டோனி, என்னாலயும் இத நம்பவே முடியல. வெளியில வெயில் அவ்வளவு இருக்கும்போது உள்ள இந்த இடம் எப்படி இப்படி ஐஸ் கட்டியோட குளிர்ச்சியா இருக்கு? ஒண்ணும் இல்ல,
குளிர்காலத்துல இந்த குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்து இந்த இடம் உருவாயிருக்கும். ஆனா வெயிலோட தாக்கம் இன்னும் அதிகமா இங்க உள்ள வரலங்கிறதுனாலதான் அந்த இடம் இன்னும் அப்படியே இருக்கு. எப்படியோ நமக்கு ஒரு குளிர்ச்சியான இடம் கிடைச்சிருச்சு அதான். அப்போ சிச்சு காக்கா ரொம்ப சந்தோஷமா, ஆஹா, இனிமே ராத்திரி பகலும் நான் இங்கே இருந்துக்கிறேன். ஏசி போட வேண்டிய அவசியமே இல்ல, கரண்ட் பில்லும் வராது. அது மட்டும் இல்ல, ஐஸ் கியூப கொண்டு போய் நான் ரஸ்னா போட்டு குடிச்சுக்கிறேன், காசு மிச்சம். இப்ப பார்த்தா இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பியா சிச்சோ நீ? முதல்ல இங்க இருக்கிற இடத்த நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கிட்டயும் நம்ம போய் சொல்லி ஆகணும். ஆமா ஆமா, நாம எதுக்கு வெயில கஷ்டப்படணும் டோனி? நாம எல்லாரும் காலையில இங்க வந்துடலாம். சாயந்தரம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்போ வெயிலோட கஷ்டம் நமக்கு இந்த வெயில் காலத்துல தெரியவே தெரியாது. சரியா சொன்ன சோட்டு. இனிமே நமக்கு வெயிலால எந்த கஷ்டமும் இருக்காது. குழந்தைங்க எல்லாரும் கூட இங்க சந்தோஷமா விளையாடுவாங்க. பாத்தியாமா, நான் மரத்து மேல இருந்து கீழே விழுந்ததுனாலதான் இவ்வளவு ஒரு அழகான இடத்த நான் கண்டுபிடிச்சேன். அப்ப டோனி சிரிச்சுக்கிட்டே, ஆமா ஆமா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் புஜ்ஜி. உனக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும். அன்னையில இருந்து அந்த ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் வெயிலால கஷ்டப்படவே இல்ல. அவங்க பிளான் பண்ணபடியே காலையிலேயே எழுந்திருச்சு சமைச்சு எடுத்துக்கிட்ட அந்த சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த பள்ளத்துக்குள்ள போயிடுவாங்க. அங்க அவங்க சமைச்சு கொண்டு போன சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு பசங்க எல்லாரும் சந்தோஷமா விளையாடும் போது பெரியவங்க எல்லாருமே அங்க நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அந்த பழத்தை விட்டு வெளியில வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. வரும்போது நிறைய ஐஸ் கியூப கொண்டு வந்து நிறைய ஜூஸ போட்டு சந்தோஷமா எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அந்த வெயில் காலம் முடிகிற வரைக்குமே அந்த அதிசய உலகம் அவங்க எல்லாரையுமே ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இடத்துல வச்சுக்கிச்சு. மலைகளின் மத்தியில் மூங்கில் வீடு. சிட்டில இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில புஜ்ஜியும் பண்ணுவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க இருக்கிற வீட்டோட மொட்டை மாடியில உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. டேய் பன்னு, இந்த கோடிங் எல்லாம் பார்க்கும்போது இந்த சாஃப்ட்வேர் என்னை விட ரொம்ப புத்திசாலின்னு தோணுதுடா. காலையில லாகின் பண்ணா எப்ப ராத்திரி ஆகுதுன்னு கூட தெரியறதில்ல. வெயில்ல வெளியில போக முடியாம நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஏசி காத்தை சுவாசிச்சு சுத்தமான காத்து என்னங்கிறதையே நான் மறந்துட்டேன். சுத்தமான காத்தை விட எனக்கு தெரிஞ்சு வெறும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் நம்ம சுவாசிக்கிறோம். ஆமா புஜ்ஜி, இந்த ஆடம்பரம் எல்லாம் எதுக்குன்னே தெரியல. நம்ம சம்பாதிச்சு அனுப்புற பணத்துல அம்மாங்க நல்லா தான் இருக்காங்க. ஆனா நம்ம தான் இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். பேசாம ஒரு மாசத்துக்கு நம்ம ஊருக்கு போய் அங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாமா? ஏன்னா அங்க சுத்தமான காத்தாவது இருக்கும்ல. நம்ம ஆத்தங்கரையோரமா வந்து உட்காந்து கோடிங் பண்ணும்போது வர லாஜிக்கு இங்க ஆபீஸ்ல கூட வராது. சூப்பர் ஐடியா கொடுத்தடா. இப்பவே நம்ம பாஸ்க்கு மெயில் பண்ணலாம். சார், இங்க வானிலை சரியில்லை, நம்ம லேப்டாப்குள்ள இருக்கிற ஃபேன் சுத்த மாட்டேங்குது. அதனால எங்க ஊருக்கு போனா அங்க சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்ல நல்ல லேப்டாப் ஒர்க் ஆகும், என் மூளையும் ஒர்க் ஆகும்னு சொல்லி மெயில் அனுப்புறேன். சீக்கிரமா லக்கேஜ் பேக் பண்ணிக்கோடா அப்படின்னு நினைச்சாங்களோ இல்லையோ, அவங்களுடைய எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு 2 பேருமே அவங்களுடைய கிராமத்துக்கு கிளம்புனாங்க. அவங்க ஊர் மண்ணு மிதிச்ச உடனே அந்த மண் வாசத்துக்கு அவங்களுக்கு உசிரை வந்த மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மாங்களை பார்த்து 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க சின்ன வயசு நண்பன் சின்னுவை பாக்குறதுக்காக போனாங்க. சின்னு அதே ஊர்ல ஒரு மளிகை கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான். ஓ, சாஃப்ட்வேர் சிங்கங்க வந்துட்டீங்களா? என்ன, உங்க ஆபீஸ்ல இருந்து உங்க பாஸை உங்களை துரத்தி அனுப்பிட்டாங்களா? இல்ல உங்களால அங்க இருக்க முடியாம நீங்களே இங்க ஓடி வந்துட்டீங்களா? டேய் போதும், கிண்டல் பண்ணாதடா. சின்னு, இது வெயில் காலம், வெயில் அதிகமா இருக்குல்ல. பேசாம நம்ம எல்லாரும் எங்கேயாவது ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலாமாடா? ஏன்னா சிட்டில மட்டும் இல்லடா, நம்ம கிராமத்துலயும் வெயில் அதிகமா தான் இருக்கு. அப்போ சின்ன ரகசியமா அவங்க கிட்ட, நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னா உங்களை ஒரு சூப்பரான இடத்துக்கு நான் கூட்டிக்கிட்டு போறேன். அது மலைக்கு மேல இருக்கிற இடம். நம்ம முன்னோர்கள் அப்ப கட்டி வாழ்ந்த வீடுங்க இன்னும் அப்படியே இருக்கு. அது மூங்கில் வீடுங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்தா தரையில இருக்கிற மாதிரி இருக்காது, ஆகாயத்துல மேகங்களுக்கு நடுவுல தொங்குற மாதிரி இருக்கும். 3 பேரும் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாக்கள் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க. என்னது ட்ரிப்பா? இங்க இருக்கிற வெயிலுக்கு ட்ரிப்புக்கு போனா என் மேக்கப் எல்லாம் கரைஞ்சி ஊத்திடும். அது மட்டும் இல்லாம மலைக்கு மேல ஏறும்போது என் பட்டு புடவை கிழிஞ்சு போயிடும். நான் வரமாட்டேன். இருச்சிச்சோ, சின்ன சொல்றத பார்த்தா அது அந்த மாய உலகமா இருக்குமோ? அதான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே அந்த மாய உலகத்துல 11 மலைக்கு தாண்டி ஒரு மலையில வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாமே. அங்க கூட ஒரு அருவி இருக்காமா, ரொம்ப அழகா இருக்குமா. அவங்க எல்லாரும் யார் பார்வையிலையும் படாம நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம். அங்க வெயில் காலத்துல கூட நல்ல குளிர்ச்சியா இருக்குமா.
அங்க காத்துல ஒரு விதமான காட்டுப்பூவோட மனமும் வருமா சோட்டோ? ஆமா டோனி, எங்க பாட்டி சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த 11 மலையை தாண்டி போறது அவ்வளவு ஒன்றும் சுலபம் இல்ல. வழியில கொடூரமான மிருகங்கள் இருக்குமா, பூச்சிங்களோட சத்தம் கேக்குமா, ரொம்ப பயமா இருக்குமாமே. ஐயோ, 11 மலையா? டேய் சின்னோ, எங்க எல்லாருக்கும் ஒர்க் அவுட் பண்ண வைக்கலான்னு நீங்க பிளான் பண்ணிட்டீங்களா என்ன? இந்த சாஃப்ட்வேர் காலெல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும்டா. பரவாயில்லடா, நம்ம பாடி ஃபிட்டா இருக்கிறது நல்லது தானே. அது மட்டும் இல்லாம மலையேறி மூங்கில் வீட்ல வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கும். அத்தை, நீங்க பட்டு புடவை கட்டிக்கோங்க, உங்களை நாங்க தூக்கிக்கிறோம். வேணும்னா நீங்க தங்குற அந்த மூங்கில் வீட்டுக்கு ஒரு ஏசியை கூட நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். போதும் போதும், எனக்கு கிண்டல் பண்ணாத புஜ்ஜி. சரி, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ நான் மட்டும் உங்க கூட வரலனா எப்படி? நானும் வரேன், போலாம் போலாம். எல்லாம் என் தலையெடுத்து. பயணம் தொடங்குச்சு. சிச்சு ஒரு பெரிய பெட்டியை எடுத்து வச்சுக்கிட்டா. அதுல பாதி அவனுடைய மேக்கப் கிட்டு தான் இருந்துச்சு. பசங்க 2 பேரும் முதுகுல லேப்டாப் பேக்க போட்டுக்கிட்டாங்க. சின்ன ஒரு குச்சியை வச்சு வழிகாட்டிக்கிட்டே இருந்தான். அப்படி ஒரு மலை ஏறும்போது எல்லாருக்குமே கால் வலிக்க ஆரம்பிச்சுது. ஐயோ, என் பட்டு புடவை முள் பொதல்ல மாட்டிக்கிட்டு கிழிஞ்சிருச்சு. இங்க ஒரு மளிகை கடையும் இல்ல, ஒரு பியூட்டி பார்லர் கூட இல்ல போல தெரியுதே. என்ன ஊரம். அத்தை, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா குரங்குகளோட மால் இருக்கான். அங்க வாழைப்பழம் டிஸ்கவுண்ட்ல தருவாங்களாம். சொல்ல போனா கொஞ்சம் ஹெட் மசாஜ் கூட குரங்குங்க பண்ணோன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வெயில் அதிகமா இருந்ததுனால பன்னுவோட வாட்டர் பாட்டில் தீந்து போச்சு. டேய் சின்னோ, இன்னும் எவ்வளவு தூரம்டா? சாஃப்டான என் காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுடா. என்னோட எனர்ஜி எல்லாமே தீந்து போச்சுடா. இப்பதானடா ஒரு மலையை தாண்டி வந்தோம். இன்னும் 6 மலை இருக்கு. அங்க பாரு, கரடியோட காலடி தடம் தெரியுது. ஒருவேளை அதுவும் உனக்கு ஃப்ரெண்டாக வந்திருக்குமோ? அதை கேட்டதும் சிச்சு சின்னுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஐயோ, கரடியா? அதை நான் போட்டிருக்கிற நகையை பிடுங்கிக்குமா? அதுக்கு கோல்டுனா பிடிக்குமா? அத்தை, அதுக்கு நகையை விட சென்ட் வாசனா ரொம்ப பிடிக்குமாமா. பார்த்து போங்க, நீங்க அடிச்சிருக்கிற அந்த சென்ட்டோட வாசத்துக்கு அந்த கரடி வேகமா ஓடி வந்து உங்களை தூக்கிட்டு போனாலும் போயிடும். அப்பதான் வழியில ஒரு சின்ன கால்வாய் வந்துச்சு. எல்லாரும் தண்ணியில குதிச்சாங்க. ஆனா சிச்சு மட்டும் தண்ணியில குதிக்கவே இல்ல. ஐயோ டோனி, நான் தண்ணியில குதிக்கல. என் கை கால் உடஞ்சு போச்சுன்னா என்னை பார்த்துக்க யாரு இருக்காங்க? என் அழகு போச்சுன்னா என் இன்ஸ்டா ஃபேமிலி எல்லாம் என்னை விட்டு போயிடும். அத்தை, கால்வாயில இறங்கலனா அப்புறம் நரிக்கூட்டம் வந்து உங்களை தூக்கிக்கிட்டு போயிடும். அதுங்களுக்கு நீங்க தான் டின்னர் ஆவீங்க. ஒழுங்கு மரியாதையா தாண்டி வாங்க. அப்போ சிச்சு காக்கா கண்ணு மூடிக்கிட்டே பறந்து போய் நேரா பன்னு மேல விழுந்ததுனால பன்னுவோட பேக் ஆத்துக்கு பக்கத்துல போய் விழுந்துருச்சு. ஐயோ, நீங்க எகிரி குதிக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சேனா ஆண்டி அப்படின்னு சொன்னா பன்னு. கடைசியில எல்லா மலையும் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு அழகான காட்சி கண்ணுக்கு தெரிஞ்சது. தூரத்துல ஒரு பெரிய அருவி, அதுல இருந்து சில்லுன்னு சாரல் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த அருவில இருந்து கொற்ற தண்ணி கீழே ஆறா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரியா அந்த தண்ணிக்கு மேல இந்த பக்கம் ஒரு மூங்கில் வீடு, அந்த பக்கம் ஒரு மூங்கில் வீடு, நடுவுல ஒரு மூங்கில் பாலம். பாக்குறதுக்கு ஏதோ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அங்க வீசுற அந்த சில்லுன்னு காத்து, அங்க இருக்கிற அந்த கிளைமேட், இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. வாவ், அந்த காலத்திலேயே என்ன அழகா வீடு கட்டிருக்காங்கல்ல. நம்ம தாத்தா பாட்டிங்கள இன்ஜினியர்ஸா? இந்த காலத்துல இருக்கிற பில்டிங்ஸை விட இது ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க ஆபீஸ் ரூமை விட இங்க ரொம்ப குளுகுளுன்னு இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. இத பாக்கும்போது எனக்கு கோடிங் நல்ல வேலை செய்யுது. ஆமா புஜி, அந்த காலமோ இந்த காலமோ புத்திசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த காலத்துல இருக்கிற புத்திசாலிங்க கட்டுற வீடை விட அந்த காலத்துல இருக்கிறவங்க இன்னும் ஸ்ட்ராங்காவே வீடு கட்டிருக்காங்க. அததான் சொல்றது, நம்ம முன்னோர்கள் ரொம்ப திறமைசாலிங்க. அங்க போனதும் எல்லாரும் முதல்ல அருவியில இறங்கி குளிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த பொருட்களை வச்சு சமையல் செஞ்சாங்க. அந்த சமையல் மனம் அந்த இடம் முழுக்க பரவுச்சு. அப்பதான் புஜ்ஜி எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருந்தா. சிச்சு அத்தை, பிளான் கேளுங்க. நீங்க அந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த வீட்ல இருங்க. நான் பன்னு, எங்க அம்மா சோட்டு அத்தை எல்லாம் இந்த பக்கம் வீட்ல இருக்கோம். சாயந்தர நேரம் அந்த வீடுங்களுக்கு நடுவுல இருக்கிற பாலத்துல உட்காந்து நம்ம பேசிக்கலாம். என்னது, அந்த காதல அசைற வீட்டுல நான் இருக்கிறதா? ராத்திரி காத்தடிச்சு அந்த வீடு அந்த அருவில போய் விழுந்துச்சுன்னா ஐயோ, என்னால அந்த வீட்டுல தங்க முடியாதுப்பா. பயப்படாதம்மா, அப்படி எதுவும் ஆகாது. ஆனா நீ ஒருவேளை நம்ம வீட்டுல பேய்களை பார்த்தா என் எழுப்பு, நான் செல்ஃபி எடுத்து போட்டுட்டு இன்ஸ்டால ரீல் போடணும். அன்னைக்கு ராத்திரி நேரம் இருட்டு அதிகமா இருந்தாலும் கூட அந்த மலைக்கு மேல இருக்கிற அந்த நிலாவோட வெளிச்சம் பட்டு அவங்களுக்கு டியூப்லைட் வெளிச்சம் அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு தான் இருந்துச்சு. இந்த பக்கம் சிச்சுவும் சின்னவும், அந்த பக்கம் அவங்க 4 பேரும் அந்த காத்துல
வெளியில உக்காந்துக்கிட்டு சத்தமா பேச ஆரம்பிச்சாங்க. டோனி, இங்க ஏசி தேவையில்ல. ஆனா காத்துக்கு இந்த கூடு அசையும் போது எனக்கு உயிர் போயிட்டு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கு. இங்க படுத்து எப்படி தூங்குறது? என் பெட்டியில இருக்கிற மேக்கப் பொருள் எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கு. பயப்படாத சிச்சு, இது நம்ம முன்னோர்கள் கட்டின வீடு. காத்துல அசையும், ஆனா கீழே விழுந்துராது. பயப்படாம நல்லா தூங்கு. உனக்கு இங்க எந்த பிரச்சனையும் வராது. இந்த இடம் எவ்வளவு அமைதியா இருக்கு பாரு. உன் மனசுல இருக்கிற பயத்தை தூக்கி தூரமா போட்டுரு. டே பண்ணு, பாத்தியாடா, நம்ம சிட்டில ஏசிக்காக லட்சமா பணத்தை செலவு பண்றோம். ஆனா நம்ம முன்னோர்கள் எல்லாரும் எவ்வளவு புத்திசாலிங்க. இந்த மலை உச்சியில இப்படி ஒரு வீடு கட்டினா ஏசியே தேவைப்படாது அப்படின்னு அவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு பாரு. ஆமா புஜ்ஜி, இப்படி ஒரு இடத்துக்கு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு வந்த சின்னவுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஆமாண்டா, நாளைக்கு காலையில கீழே போய் நம்ம அருவியில தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம். எங்க அம்மாவுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல. இல்ல, எங்க அம்மாவுக்கு நான் மீன் பிடிக்கவும் கத்து கொடுக்கறேன். மீன் குழம்பா? அப்போ ஓகே. கூடவே மீன் வறுவலும் செஞ்சு கொடுக்கணும்டா. இல்லனா நான் கோச்சுப்பேன். அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு அந்த அருவியை பார்க்கும்போது அங்க ஒரு அருமையான காட்சி எல்லாரும் பார்த்தாங்க. ஒரு கரடி அதோட குழந்தைங்களோட, அதாவது குடும்பத்தோடவே அந்த ஆத்துல இருக்கிற தண்ணியை குடிக்கிறதுக்காக வந்திருந்துச்சு. அப்போ அத பார்த்து சிச்சு, ஐயோ சின்ன, அங்க பாரு, ஏதோ ஒரு கருப்பு உருவம் நிக்குது. அது நம்ம வீட்டுக்குள்ள வந்துருமா? என் பட்டு புடவை எல்லாம் வீணா போயிடுமா? ஐயோ அத்தை, அது கருப்பு உருவம் இல்ல, அது கரடி. அது உங்களை எதுவும் பண்ண வரல. ஏன்னா உங்க மேல அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது குழந்தைங்களோட வந்திருக்கு. இங்க குளிச்சுட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு போறதுக்காக தான். வாவ், காட்டு விலங்குகளை இவ்வளவு பக்கத்துல இருந்து பார்த்தது இதான் முதல் தடவை. நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் இப்ப நம்ம தங்கி இருக்கிற வீட்லயே இருக்கு. ஆபீஸ்ல மீட்டிங் பாக்குறத விட இது ரொம்ப நல்லா இருக்கு. காட்டு விலங்குகளுக்கும் ஒழுக்க தெரியும் புஜ்ஜி. நாம அதுங்களை எதுவும் பண்ணாத வரைக்கும் அதுங்களும் நம்ம எதுவுமே பண்ணாது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அப்பவே இதுங்களோட சேர்ந்து ஒன்னா இங்க வாழ்ந்திருக்காங்க. அப்போ தூரத்துல மானுங்க எல்லாம் கூட்டமா போறத பார்த்து அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி அந்த காட்டு கோழிங்க கூட கத்துற சத்தம் கேட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படியே ஒரு வாரமும் போச்சு. பகல் நேரம் அவங்க ஆத்துல போய் குளிச்சுட்டு அங்கேயே உட்காருறது, விளையாடுறது, பேசுறது. ராத்திரி நேரம் அந்த மூங்கில் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிறது, சிரிச்சுக்கிறது. இப்படியே அவங்க வாழ்க்கை ஓடிச்சு. இப்போ சிச்சுவுக்கு கூட அந்த காட்டுல வாழ்ற வாழ்க்கை ரொம்ப பிடிச்சு போச்சு. அங்க இருந்து ஊருக்கு போகணும் அப்படிங்கறதுல அவளுக்கு விருப்பமே இல்ல. பசங்களா, நீங்க சிட்டிக்கு போய் வேலை செய்றீங்க, இப்போ ஓகே. ஆனா ஃபியூச்சர்ல சிட்டிலேயே வாழணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி இயற்கையோடு ஒன்றி வாழும் போது கிடைக்கிற அந்த நிம்மதி சிட்டில வாழ்ற வாழ்க்கையில கிடைக்காது. இத பசங்களுக்கும் சொல்லி கொடுங்க. ஆமா டோனி, இந்த ஒரு வாரத்துல என் பிபி குறைஞ்சு போச்சு. என் ஸ்கின்னும் க்ளோ ஆகுது. ஏன்னா இங்க ஏசி கூட இல்லாம நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். அடுத்த வருஷமும் நாம இங்க வரலாம். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இங்க வந்துட்டு போனா சந்தோஷமா தான் இருக்கும். ஆமா அத்தை, ஆனா அடுத்த தடவை வரும்போது பட்டு புடவையை கட்டிக்கிட்டு வராம நல்ல ட்ராக் சூட்டா போட்டுக்கிட்டு வாங்க. இல்லனா 11 மலை இல்ல, ஒரு மலையை கூட உங்களால ஏற முடியாது. அப்புறம் குரங்கு கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டு நாங்க வந்துருவோம். டே பனு, உங்களுக்கு இது நல்லா ஜாலியா இருந்திருக்கும்ல. நம்ம ஊர்ல கூட இதே மாதிரி மரங்களை வளர்க்கணும்டா. அப்படி அன்னைக்கு அவங்க அவங்களுடைய பயணத்தை முடிச்சுட்டு அந்த மூங்கில் வீட்டையும் விட்டு அந்த அருவியையும் விட்டு ஊருக்கு கிளம்புனாங்க. ஆனா திரும்பி வரும்போது அத்தனை மலைகளை இறங்குறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல. சொல்ல போனா இதெல்லாம் விட்டுட்டு போறோமே அப்படிங்கிற கஷ்டம் மட்டும் இந்த அவங்க மனசுக்குள்ள இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம ரொம்ப பிஸியா சிட்டில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நாம இயற்கையோட ஒன்று இருக்கிற இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம்னா அந்த ஒரு வருஷம் எப்படியாவது தாக்கு பிடிச்சிடலாம்.